வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. ஒரு சில விஷயம் பேச போறேன். மனசுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம்தான். கவலை அளிக்கக்கூடிய விஷயம்தான். இருந்தாலும் மனச தேத்திக்கிட்டு எல்லாரும் கேளுங்க. அதாவது "பழ நழுவி பால்ல விழுகும், அதுவும் நழுவி வாயில விழுகும்" அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அத மாரி பல பேர் வாயில விழுந்தா இப்படித்தான் ஆகுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இப்ப நடந்திருக்கு. "கர்மா இஸ் பூமராங், கர்மா இஸ் பேக்" அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுபடி இப்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா. எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் சரி அத சொல்ல வேண்டியது என் கடமை. உங்கள்ட்ட நான் சொல்லித்தான் ஆகணும். அதாவது ஓசியில கிடைக்குதுங்கிறதுக்காக ஓடோமாஸ ஒரு அளவுக்கு தான் தடவணும். ஓவரா தடவுனா என்ன ஆகும்? தோல்ல சொறி புடிச்சு சிரங்கு வந்துரும். இல்லன்னா ஸ்கின் அலர்ஜி ஆயிரும். அந்த மாரி ஆப்பரேஷன் ஓசியில பண்றாங்க. இலவச கண் மருத்துவமனை, இலவச முகாம் அப்படிங்கிறதுக்காக போயி, நல்லா இருக்கிற கண்ண கொண்டு போய் குடுத்தா, அது என்ன ஆகும்? நொல்ல கண்ணா தான் போகும். அத மாரி இந்த அமிர்தம்மா பண்ண வேலைய தான் இப்ப நான் சொல்ல வர்றேன். காலையிலேயே ஃபோன் வந்துருச்சு அமிர்தம்மாட்ட இருந்து. நான் சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மடா. அதுக்கு எனக்கு சிரிப்பு வருது. ஆனா, அத அடக்கிக்கிட்டு தான் பேசுறேன். இருந்தாலும் என் மாமா முகத்துல ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரியிறத நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு என் மாமா. அவர் நெனச்சது நடந்துருச்சோன்னு. ஆமாடா. அதாவது என்னன்னா, நான் இது மன வருத்தத்துல தான் இந்த வீடியோ போடுறேன். ஆ எங்க ஆத்தால புத்தி எல்லாத்தையும் படுத்திடுறா 10 மணி லிவரும் மொத்த குடும்பத்தையும் இழுத்துருவேன் அப்புறம். நடந்தது தான் சொல்லப் போறேன். என்ன நடந்தத சொல்றேன்? அதாவதுப்பா, புத்தி இருக்குன்னா அப்ப நான் வேற மாரி பேசுவேன்னு சொல்லிட்டு தான் உன்ன உட்கார்ந்திருக்கேன். கண் வேற ஆபரேஷன் ஏதாவது பேசுவேன். கண் ஆபரேஷன் பண்ணாங்க. என்ன பிரச்சனை நல்லா இருக்கிற கண்ணுல கண் புரை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணுச்சு. அப்படியே உட்கார்ந்து சத்தியம் பண்ணு. சத்தியமா ஃபோன் பண்ணுச்சு. யாரு? உங்க அம்மா யாரு? ஃபோன் பண்ணுச்சு. எல்லாமே எனக்கு தெரியும். நான் சொல்றேன். விவரத்த சொல்றேன். நான் என்ன ஒண்ணும் தப்பா பேசலையே. சொல்ல வந்த பேச விடு. பேச வர்றத பேச விடு. டாபிக் டாபிக் என்ன சொல்ல வர்றேங்கிறத மாத்திரம் பாரு. அதுல தப்பு இருந்தா நீ சொல்லு. தேவையில்லாம பேச மாட்டேன். உங்க அம்மா எனக்கு ஒரு தாய்மார் தான். நான் கேவலப்படுத்துவேனா? நான் சொல்றது எங்க அம்மா உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி பாக்குறேனா? எனக்கு இன்னொரு மாமியாருங்கிறவங்க யாரு? மறுபிறவி. என் தாயோட மறு உருவமா தான் அவங்கள பாக்குறேன். நான் மாமியார் இல்லையா? சரி, அப்ப அவங்க எனக்கு மாமியார் இல்லைன்னா அப்ப நீ எனக்கு மனைவி கிடையாது. உன்னைய சின்ன பொண்டாட்டின்னு சொல்றது அப்புறம் வேஸ்ட். நீ தான் சொல்ற எனக்கு பொண்டாட்டின்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்கங்கிற. அப்புறம் வந்துகிட்டு அவங்கள மாமியாருன்னு சொன்னா ஏன் இதை சொல்றேங்கிற. நான் மன வருத்தத்தோட தான் நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் விவரத்தை. கஸ்டமரா? கூமாப்பட்டி கொஞ்சம் அடக்கி வாசி, அவ்வளவுதான். சரி சரி, அமைதியா இருப்பா. ஒரு நிமிஷம் பேச விடுப்பா. சொல்ல வந்த விஷயத்த சொல்ல விடு. மன வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவதுடா, கண்புரை ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல, அதுல கண்புரையே இல்லை. ஏதோ லேசா பட்டிருக்கும் போல. இதுக்காக போய் இலவசமாங்கிறதுனால போய் ஆப்ரேஷனை பண்ணிருச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த கண்ணுல நீர் ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் அப்படியே இப்படி ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு. அது அப்பவே இங்க உட்காந்துக்கிட்டு தொடச்சிக்கிட்டு இருந்துச்சு தான் அந்த அம்மா. அதுக்கப்புறம் அதுல போய் தையல் போட்டிருந்திருக்காங்க. அந்த தையல் போட்டது இப்ப செப்டிக் ஆகி போய் இன்ஃபெக்ஷன் ஆகி சலம் வருது. அதனால கண்ணை துறக்க முடியாம வேதனையில இருக்கு. அது அந்த அம்மாவுக்கு வேதனைனா எனக்கும் வேதனை தானே. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதை என்ன சொல்லுது? எப்பா என்னால 4 இடத்துக்கு போக முடியல, வர முடியல. முன்னாலயாவது நான் போய் ஒரு 4 இடத்துல பாத்திரம் பண்ண போய் விலைக்கு போட்டு, இல்ல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்தோ, ஏதோ ஒண்ணு பண்ணி மாசம் மாசம் எனக்கு அதுல ஒரு வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப என்னால அலைய முடியல, எங்கேயும் போக முடியல. அதனால என் கூட வாப்பா, ஒரு 1 மாசத்துக்கு இருந்து என்னைய பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னது ஒரு குற்றமா? அதுக்கு நான் ஒரு ஐடியா சொன்னேன். எப்பா அதுக்கு நீ இங்க இருந்துகிட்டு நாளைக்கு இங்க வீடு வாங்குறதுக்கு இங்க பாத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்க அம்மா ஒரு ஐடியா சொல்லுச்சு. எப்பா நான் எனக்கு வயசாகிக்கிட்டே போகுது. இனிமே என்னால தனியாவும் இருக்க முடியாது. பயலுகளும் வரமாட்டேங்கிறாங்க. அவங்களையும் நீ போய் என்னென்னமோ சொல்லி பார்த்த, போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்த, பெத்த தாயை இந்த மாதிரி 2 மயங்களும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்த. ஏதாவது வேணும்னா என்கிட்ட உதவி கேளுமா, நான் செய்யறேம்மான்னு சொல்லி நீ சொன்ன. ஓகேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு அங்கதான் இருந்துச்சு. இப்ப அவங்க 1 வாரம் 10 நாள் அவங்க சொன்னதுக்காக சோறு போட்டிருக்காங்க போல. இப்ப திருப்பி பார்த்தா அந்த அம்மாவே சமைச்சு, அந்த அம்மாவே அந்த புகையில உட்காந்து ஸ்டவ்வை பத்த வச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்க அம்மா மாதிரி தான் அந்த அம்மாவும். என்னதான் கேஸ் அடுப்பு இருந்தாலும் அது விறகு அடுப்புல வச்சு சமைக்கிறது, இந்த மண்ணெண்ணெய் அடுப்புல சமைக்கிறது தான் அந்த அம்மாவுடைய பழக்கம் போல. கேஸ் அடுப்பை யூஸ் பண்ண தெரியல. அதனால அதை தூக்கி மூலையில வச்சிருச்சு. வாங்கி கொடுத்த சிலிண்டர் முக்காவாசி அப்படியே இருக்குதான். ஸோ அடுப்புல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. என்னால அந்த விறகு அடுப்புல அந்த புகைக்கும் அதுக்கும்
கண்ணில் பட்டு மேற்கொண்டு செப்டிக் ஆகி ஒரு மாதிரி இதாக இருக்குது, சலம் வச்சு ஒரு மாதிரி இதாக இருக்குது, நீ கூட வாமா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. ஒன்று இது முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து, நீ மதுரைக்குள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக கிளம்பி நம்ம ஊர்லேயே ஒரு வீடை பாரு. ஒரு ஒத்திக்கோ இல்லை வாடகைக்கோ இல்லை சொந்தத்துக்கோ ஏதோ ஒன்று. அவர் தான் ராவுத்தர் செஞ்சு தாரேன்னு சொல்கிறாருல. ஏன் நீ வேற வேற அங்கங்கே போவேணாமா, திருப்பூர் தாராபுரம் அங்கங்கன்னு அலையாதம்மா, நம்ம ஊருக்கே வந்துருமா. என் கூடவே வந்து பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று வருதுமா, வேணா வந்து விலைக்கு வேணா பேசு, இல்லைன்னா ஒத்திக்கி இருக்கிறதா இருந்தாலும் ஒத்திக்கி தர்றேங்கிறாங்க, அவங்களுக்கு பணம் அவசரம் போல, வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ எங்களை கூப்பிடுறாங்க. அந்த அம்மா நான் என்ன சொல்கிறேன், எத்தனை நாளைக்கு தான் நீ இந்த குண்டாச்சட்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டே குதிரை ஓட்டுவேன்? நீ கிளம்பு, உங்கள் அம்மாவுடைய உடல் நலத்தை பாரு. உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இங்கேயே இருந்துக்கிட்டு என்னைய கவனிச்சது போதும். என்னைய கவனிக்கிறதுக்கு என் குடும்பம் இருக்குது, என் பிள்ளைங்க இருக்காங்க, நான் அங்கே போயிடுறேன். நீ என்ன பண்ணுற, கிளம்பி இழுப்பூருக்கு போ, உங்கள் அம்மாவை பாரு. தாய்ங்கிறவங்க எப்படின்னா, இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது. என்னை எடுத்துக்கங்க, எங்கள் அம்மா இருக்கும்போது நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். அவங்களுக்கு போய் இந்த நெஞ்சு வலின்னு சொன்னப்போவே போய் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஸ்கேன் பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துருந்தேன்னா, இந்நேரம் அந்த அம்மா ஏதோ அங்கிட்டு ஓரமாக எனக்கு சுக்குமல்லி காப்பியை போட்டு கொடுத்துக்கிட்டு ஏதோ இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். நானும் வந்து ஒரு தாயோட அருமை தெரிஞ்சு இருந்திருப்பேன். ஒரு அன்பு பாசம் ஏதாவது கஷ்ட நஷ்டம்னா போய் கண்ணீர் விட்டு அழுகிறதுக்கு என் தாயோட மடி எனக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் நான் பண்ண தப்பு, பொம்பளைங்க விஷயத்தில் வீக்காக போய் பொம்பளை சோக்கு காஜி பிடிச்சி போய் அலைஞ்சு எங்கள் அம்மாவை கவனிக்க முடியாமல் அது பாவம் போய் சொர்க்கத்தில் போய் சேர்ந்துருச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதே மாதிரி உன் தாயை இழந்துறாங்க. உன் தாய் வந்து உனக்கு எப்படி இன்னொரு உன்னை வந்து இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு காரணமானவங்க. இந்த மண்ணில் நீ வந்து கால் எடுத்து வச்சேன்னா அதுக்கு, ஏன்னா உன்னை பெத்து போட்ட தாய், அவங்கள வந்து இவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி குழந்தைய பெத்த தாயை நீ மதிக்கணுமா இல்லையா? உன்னைய ஒரு அறிவு ஜீனியஸ் இந்த உலகத்துக்கு கொடுத்தவங்கள நீ வந்து பார்க்கணுமா இல்லையா? பாதுகாக்கணுமா இல்லையா? அதனால என்ன சொல்றேன், கிளம்பு, போ. ஒரு வாரம் இல்லை, ஒரு மாசம் கூட இரு. அந்த அம்மாவுக்கு என்ன வேணுமோ பணிவிடை பண்ணு. கண்ணுக்கு குணமாகிற வரைக்கும் புண்ணுக்கு மருந்தை போடு. கண்ணில் அப்படியே மருந்தை போட்டு அதுக்கு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்டோ ஒரு நர்ஸு பார்க்குற வேலையை நீ உட்காந்து பாரு. இன்னைக்கு ஒரு நர்ஸு போட்டாலும் அதுக்கு ஒரு 10-12,000 ரூபா கொடுக்கணும். நீ போ, இருந்து அந்த அம்மாவுக்கு ஏம்மா என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி செஞ்சு கொடு. பிள்ளைய வர்றாங்களா, நானே அவங்கள கூப்பிட்டு வந்து இழுப்பூரில் விடுறேன். நேராக கார் இருக்கு, எடுத்துட்டு வந்து பிள்ளைகளை பிக்கப் பண்ணிட்டு வந்து இழுப்பூரில் விடுறேன். அவங்க அவங்க ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கட்டும். திருப்பி அந்த 2 நாள் உன் கூட நான் தான் இருக்க போறேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது அவங்கள கூட்டு போய் திருப்பூர்ல தாராபுரத்தில் விடுறது என் பொறுப்பு. ஆக உனக்கு என்னென்ன செய்யணும், என்ன வசதி வேணும், உன்னுடைய மேக்கப் கிட்டு துணிமணிகள் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போ. உனக்குன்னு சொல்லி ஒரு வீடை பிடி, ரூமை பிடிக்காத. இவ சொன்னா எங்க போய் அங்க போனா இழுப்பூர்ல இருக்கிறதே ஒரே ஒரு லாட்ஜுங்க, அந்த லாட்ஜில் போய் நான் தங்க முடியுமா? எதுக்கு நீ லாட்ஜில் தங்குற? அந்த நினைப்பே உனக்கு வரக்கூடாது. நீ தனியா ஒரு வீடை பிடி, அங்க போய் உனக்கு ஜாமான் சட்டெல்லாம் இறக்கு. ஒரு மாசம் இல்லை, 6 மாசம் இருந்து அந்த அம்மா கூட இருந்து பணிவிடை பண்ணு. நல்லா அந்த அம்மாவுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு வாங்கி கொடுத்து உடம்ப தேத்தி அதுக்கப்புறமா நீ கிளம்பி இங்க வா. உன் சிக்கா உனக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். நீ எதுக்கு பயப்படுற? எங்க விட்டுட்டு போயிட்டா அவ போய் சுமி முந்தானையில முடிச்சுக்குருவாளோ அப்படின்னு சொல்லி உனக்கே பயம்? அந்த பயமே வேணாம். முழுக்க முழுக்க நான் உன் கூட தான் இருக்க போறேன். உனக்கு தான் என் உடல் தான் இங்க இருக்கும். என் உசுறு மனசு எல்லாமே உன்னைய சுற்றியே தான் வட்டமிடும். அது உனக்கே தெரியும். ஆக நீ பயப்படாதப்பா, போயிட்டு வாப்பானா. இதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு காலையில இருந்து ஆர்கியூமெண்ட் போய்க்கிட்டே இருக்குடா. நான் ஒரே வார்த்தை என்ன சொல்றது, தாயை மதிக்கணும். தாய்க்கு என்ன செய்யணுமோ அதை போய் செய்யணும். என் தாய் இழந்த மாதிரி நீங்க இழந்துடாதப்பா. நல்லது தானப்பா நான் சொன்னேன். இதுல என்ன இருக்கு? இதுல வந்து எங்க அம்மாவுக்கு பேசினா திருப்பி நான் பதிலுக்கு உங்க அம்மா பேசுவேன்னா என்ன அர்த்தம்? நான் இதுல பேசுனது ஏதாவது கெட்டது சொல்லியிருக்கேனா? நல்ல விஷயம் தானே சொல்றேன். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் நான் அப்பவே சொல்றேன். ஒன்று ஆப்ரேஷன் பண்றதா இருந்தா கூட வந்து நீ போயிருக்கணும். உங்க அம்மா வீம்புத்தனத்துக்கும் அகராதித்தனம் பண்ணி தானா வந்து போய் எல்லாம் பண்ணிக்கிறணும்னு சொல்லி போய் பண்ணியிருக்கு. அதை எதனால பண்ணுச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை பெத்த பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதா, கூடாதுங்கிறதுக்காக போய் ஆபரேஷன் பண்ணிச்சா என்னன்னு தெரியல. அது ஏதோ ஒரு டிஃபால்ட் ஆகி போச்சு. ஆனதை நம்ம தான் கிளியர் பண்ணணும். இல்லை ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, கூட்டு வா. மதுரையிலேயே அதை விட ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காங்க, ஐ ஸ்பெஷலிஸ்ட். அவங்ககிட்ட கூட்டு போவோம். எத்தனை லட்சம் செலவானான்னு நான் பார்க்கறதுக்கு ரெடி. இப்ப சொல்றேன், என் தாய்க்கு பார்க்குற மாதிரியே உன் தாய்க்கே நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ரொம்ப கைராசியானவன். என்கிட்ட கொண்டு வந்து விடு, நான் அந்த கண்ணை கிளியர் பண்ணி நான் அனுப்பி விடுறேன். இல்லையா கண்ணாடி வாங்கி கூட போட சொல்லு. ஏன் வயசாகி போச்சுல, கண்ணாடி போடுக்கு நானும் கேட்டேன் அந்த அம்மாட்ட. ஏமா அமிர்தம்மா, ஒரு கண்ணாடியை வாங்கி கண்ணுக்கு போட வேண்டியது தானே பெண்ணாண்டதுக்கு? அதெல்லாம் வேணாம், எனக்கு கண்ணாடி எல்லாம் போட பிடிக்காது, என்னை பாக்குறவங்க வயசானவங்க கூட சொல்லிடுவாங்க அப்படிலாம் சொல்ல தெரியுதுல. என்ன ஆயிப்போச்சு இந்த அம்மாவுக்கும் மகளுக்கும்? இன்னும் தான் வந்து அப்படியே வந்து ரொம்ப யூத்துன்னு நினப்பு. ரெண்டுமே பழைய டெலிஃபோன் பூத்து. சரியா? கேட்காம கொள்ளாம நம்ம ஒன்று சொல்றோம். யாரு? கவரு. நான்
நான் பேசுனேன்னா என்னைய பேச விடணும். உங்க நன்மைக்காக தான் பேசுறேன். உங்களுக்கு எவ்வளவு லட்சம்னாலும் உதவி பண்ணதுக்கு உங்க அம்மாவுக்கு உதவி பண்ண நான் ரெடியா இருக்கேன். என்ன என் பெருந்தன்மையான மனசு உனக்கு தெரியல. தேவையில்லாம வந்து என்னை வம்புழுக்காத. என் மனசுக்குள்ள எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து வச்சிருக்கேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆ சும்மா போட்டுக்கிட்டு இல்ல நான் சொல்றது கரெக்டு தானுங்க. ஒருத்தவங்க முடியலையா நான் வந்து பாக்குறேன்னு சொல்றேன். இல்ல நீ போய் உட்காரு பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் குடும்பம் அது பாட்டுக்கு இருக்கும். இவளுக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு இது. இவன் இப்படியே சொல்லிட்டு குற்றாலம் போயிட்டு வந்ததுல இருந்து இவன் ஒரு மார்க்கமா திரியிறான். இவன் வந்து எப்படா குடும்பத்தோட ஐக்கியமாகணும். இல்ல அங்க போய் எதுவும் நம்ம வச்ச செய்வனை வந்து எடுத்துட்டான் போல. அது வந்து ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இவன் 3 நாளா நம்ம போன் பண்ணலன்ன உடனே கேரளாவுக்கு போயிட்டான் போல. போய் வயிற்றுக்குள்ள போய் செக்அப் பண்ணி எதுவும் மருந்து மாயம் இருந்தா அதை வந்து வாமிட்டா எடுத்து அந்த இதை விஷத்தை அந்த செய்வன விஷத்தை கக்க வச்சிட்டான் போல. அதனால இவன் குடும்பம் குடும்பம்னு தெரியறான்னு சொல்லி இவளுக்கு ஒரு பீதி, மரண பீதி. ஐயையோ நம்மளால வீடு கட்ட முடியாதோ, நம்மளுக்கு வந்து எதுவும் காசு சேர்த்து கொடுக்க மாட்டானோ, இவன் பிள்ளை விஷயத்துக்கு கல்யாண விஷயத்துக்கு போயிடுவானோ அப்படிங்கிற கவலை இவளுக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் 3 நாளா முரட்டு பிடிச்சிக்கிட்டு தெரியுறான், முரட்டு காலம் மாதிரி. நான் என்ன சொல்றேன், இப்பயும் இவளுடைய தலையண மந்திரத்துக்கு நான் கட்டுப்பட்டவன் கிடையாது. இவ வச்ச மையி வேலை செய்யல. ஏதோ ஒரு சுமியோடைய தாலி பாக்கியமோ இல்ல நாங்க கேரளாக்கு போனோம், நாங்க 3 நாள் எங்க போனோம் வச்சோங்கிறது யாருக்குமே தெரியாது நண்பர்களே. நான் வந்து குற்றாலத்துக்கு போனேன், குளிக்க போனேன், ஐந்தருவிக்கு போனேன், மெயின் ஃபால்ஸுக்கு போனேங்கிறதா உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி ஆயிஷா காட்டேஜுக்கு ஒரு கேரளா மந்திரவாதியை வர வச்சு எனக்கு என்ன உடல்ல என்ன இருக்குன்னு சொல்லி நான் என் இருமல் சளிக்கு செக்கப் பண்ணேனோ இல்லையோ என் செய்வனைக்கு செக்கப் பண்ணிட்டேன். அங்க உள்ள என்ன இருக்குங்கிறத நான் வெளியே எடுத்துட்டேன். அதனாலேயே எனக்கு இந்த வீட்டுல உட்கார்றதுக்கு முடியல. காலு கை காலில் அப்படியே நெருப்புல போட்டா மாதிரி எரியுது தகதகன்னு. முந்தி எப்படி சுமி வீட்டுக்கு போனா காலடி எடுத்து வச்சாலே அப்படியே சந்திரமுகி படத்துல ஒரு சாமியார் வருவார் பாருங்க, காலை வச்ச உடனே இந்த வீட்டுல ஏதோ ஒரு தேஜஸ் இருக்கு, இந்த வீட்டுல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு, இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பின்வாங்குவார் பாருங்க. அத மாதிரி எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இப்ப இருக்கிற இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலே வருது. கால்லாம் அப்படியே நெருப்பா எரியுது. என்னன்னு தெரியல. எனக்கு செய்வினை எடுத்ததுனால என் உடம்புக்குள்ள வேற வந்து எனக்கு அந்த நார்மலான அந்த இது வந்துருச்சு போல சிந்தனை. எப்ப பார்த்தாலும் என் குடும்பம் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இன்னைக்கு கூட பாருங்க, இவ காலையிலே மீன் வாங்க போவோம் கறி வாங்க போவோம்னு கூப்பிட்டா. எதுவுமே வேணாம், என் குடும்பம் அங்க பழைய சோறை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, உனக்கு பகுமானம் வேண்டி கிடக்கா, எதையும் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டேன். அவங்க அங்க கறி சாப்பிட்டால் நீங்க கறி சாப்பிடணும், அவங்க அங்க மீன் திண்டால் நீங்க மீன் திங்கணும், அவங்க அங்க குடல் வாங்கினா இங்க உனக்கு குடல், அங்க வாங்கி கொடுக்காம இங்க மாத்திரம் வாங்கி கொடுத்தேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்குமே முட்டுக்கட்டை போட்டுட்டேன். இனிமேல் ஏன்னா எனக்கு செலவாகி போச்சு, என்கிட்ட சுத்தமா காசு இல்லை. அடுத்து இந்த குற்றாலத்துக்கு கூட்டு போன்னு சொல்லி என்னைய போட்டு குமுறிக்கிட்டு இருக்கா. வாங்க போவோம் வாங்க போவோம், எங்கேயும் கூட்டு போக மாட்டேன். குற்றாலத்துக்கு ஒரு மனுஷன் எத்தனை தடவை போவேன்? ஏற்கனவே 2 தடவை போனோம், ஒரு வட்டம் போய் குளிக்கவே இல்லை. வெறும் சும்மா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சாரல் அனுபவிக்கிறக்கா போவோம், மைண்டு சரியில்லைன்னு சொல்லி அங்க போய் குடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு 10,000 ரூபா காலி. திருப்பி அதுக்கப்புறம் வந்தப்ப குண்டி தெரிக்க குப்புற விழுந்த மாடியில இருந்து அன்னைக்கு ஒரு 10,000 ரூபா காலி. திருப்பி 3வது தடவை இப்போ போகணும்னு என்ன அவசியமா? ஏற்கனவே இப்போ 3வது தடவை ஃபேமிலி கூட போயிட்டு வந்துட்டேன். அப்ப அன்னைக்கு வாழ்க்கையிலேயே சொல்றேன்டா, ரொம்ப நாள் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு இப்பதான்டா அந்த 3 நாள் நிம்மதியா குளிச்சுட்டு வந்தேன். மனசார குளிச்சேன்டா. அப்படியே வந்து அப்படியே அந்த தண்ணியில அந்த ஐந்தருவி அந்த போற ஃபால்ஸ்ல என் பேரனை உட்கார வச்சு அவனுக்கு அப்படியே குளிக்க வச்சு அப்படியே நானும் குளிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தைங்கிற மாதிரி அப்படியே ஜாலியா குளிச்சுட்டு வந்தது. எப்படி இருந்துச்சு? அப்படியே குளிச்சதுக்கு அதுக்கும் போய் நாராயண மெஸ்ல போய் பூரி செட்டு, இட்லி சாப்பிட்டது, ஊத்தப்பம் தின்னது, நெய் ஆனியன் தோசை தின்னது எல்லாம் அப்படியே நாக்கிலேயே என்ன அந்த எச்சி ஊறுதுடா. அவர் கடை கடுங்காப்பிக்கு நான் அடிமடா. அவ்வளவு தூரம் எனக்கு அந்த ஸ்வீட் மெமரிஸ் பூராமே வந்து இப்போ என் மைண்டுக்குள்ள ஏறிடுச்சு. அப்ப எனக்கு அடுத்து இன்னொரு தடவை குற்றாலத்துக்கு நம்ம குடும்பத்தோட போக மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏக்கமும் தவிப்பும் எனக்குள்ள ஓடுது. இருந்தாலும் என்னால விளக்கமாத்தடியும் செருப்படியும் வாங்க முடியாது. ஒரு தடவை போயிட்டு வந்ததுக்கே தூக்கி காலை தூக்கி இங்க வச்சா, அடுத்த தடவை போனேன்னு வையே இங்க வப்பா அல்லையில வச்சு ஒரு குத்து குத்து தூக்கி ஏத்திடுவா குண்டச்சி கட்டப்பை கூமாப்பட்டி. அதனால நான் என்ன சொல்றேன், குற்றாலத்துக்கு நான் வந்து உன் கூட வர்றதுக்கு தயாரா இல்லை, என்னால வர முடியாது. ஒரு மனுஷன் 3 தடவை குற்றாலம் 4 தடவை போயிட்டு வந்துட்டேன். இன்னமும் குற்றாலம் குற்றாலம்னா காசு ஒன்றும் கீழே கிடக்கல. அவ்வளவு தூரம் சொல்றவ உன் தங்கச்சிகள் உன் விழுதுகள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட யாருக்கிட்டையாவது வாங்கிட்டு வா. என்னைய மாத்திரம் என்ன சொன்ன, என் காசுல கைய வைக்க கூடாது, என் காசுலன்னா அவ காசுல பேடிஎம்ல தொடக்கூடாது,
உனக்கா யாராவது போட்டா அதில் தான் நீ குற்றாலம் போகணும் அப்படின்னு சொல்லி தானே சொல்லி என்னை அனுப்புன. அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் உனக்கும். இப்போ நீ குற்றாலம் போகணுமா, நீ யாருக்கிட்டையாவது பிச்சை எடுங்கிறேன், நீ யாருக்கிட்டையாவது கேளு. ஆன்லைனில் வந்து எனக்கு வந்து குற்றாலத்துக்கு போகணும்ப்பா, விழுதுகளே, தங்கச்சிகளே, என் மாப்பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி நீ கேளு. உனக்கு யாராவது காசு போட்டா வா, போறேன், கூட்டு போறேன். என் காசுல இருந்து இனிமே சல்லி பைசா செலவு பண்ண மாட்டேன். என்கிட்ட பணமும் இல்லை, எல்லா காசும் காலி ஆகி போச்சு. ஸோ நீயா ரெடி பண்ணிட்டு வந்தா உன்னைய கூட்டு போறேன். உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் கிடையாது. 2 பேருக்கு ஒரே நியாயம். நம்மளுடைய பேச்சு என்ன, நம்மளுடைய ஒப்பந்தம் என்ன, எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி அடுத்தவங்ககிட்ட வாங்கிட்டு தான் எங்கே எதாக இருந்தாலும் போகணும். குற்றாலம் போனாலும், ஏற்காடு போனாலும், ஒகேனக்கல் போனாலும், பெங்களூர் போனாலும், எங்கே போனாலும் நம்ம காசில் போகக்கூடாது. அடுத்தவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கி அதில் போகலாம். இதுதானே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதை நான் மீறலையில். எனக்கு 4 பேர் காசு போட்டு விட்டாங்க, கூட்டு போனேன், நல்லா குளித்தேன், பால்கோவா சாப்பிட்டேன், உனக்கும் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி தான் இப்போ உனக்கும். இப்போ 4ஆம் தேதி மானாமதுரைக்கு போகிறோமா, மொய் எழுதுறோமா, நான் பாதி காசு போடுவேன், நீ பாதி காசு போடுவோம், மொய் எழுதுவோம். அதே மாதிரி இங்கே பில்டிங் கான்ட்ராக்டர் ஒருத்தர் புது வீடு கட்டுறாரா, அவர் ஏன் ஃபேன், அவருக்கு நான் மொய் எழுதிக்கிறேன். மற்றபடி அதுக்கு அடுத்து வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளைக்கு குற்றாலம் போகணும்னு என்னைய போட்டு பிணாத்துற, என்னைய போட்டு அணத்துற, போயே தீரணுங்கிற. உங்கள் அம்மா கூட முக்கியம் இல்லை, உங்கள் அம்மாவோட கண்ணு வலி கூட முக்கியம் இல்லை, உங்கள் அம்மா கண்ணில் அந்த தண்ணி ஒழுகுது அது கூட முக்கியம் இல்லை. ஆனால் குற்றாலத்தில் போய் நீ குளிக்கணும்னு நீ நினைக்கிற. இதுல இருந்தே உன்னுடைய சுயநலம் தெரிஞ்சு போச்சு. பெத்த தாயா குற்றாலமான்னு பார்க்கும்போது பெத்த தாயை நீ ஓரமா ஒதுக்கிட்ட. குற்றாலத்துல குளிக்கணும்னு ஆசைப்பட்ட, ரைட்டு வா போவோம், ஆனா என் காசுல நான் செலவு பண்ண மாட்டேன். உனக்குன்னு சொல்லி உன் விழுதுகள்கிட்டயோ இல்லை உன்கிட்ட ஏதாவது சேமிப்பு இருக்கா, இல்லை உன் நகையை கொண்டு போய் அடகு வை, வா கருகமணியை வை, இல்லை ஏற்கனவே வச்சிருந்த பாரு 7 பவுன் செயினை கொண்டு போய் கொடுத்த பாரு பால விநாயகத்துக்கிட்ட, அவர்கிட்ட கேளு, ஒரு 10,000 ரூபா போட்டு விட்றா, நான் தான் நகை கொடுத்துருக்கேன்ல, ஒரு 10 ரூபாயை கூட நான் குற்றாலம் போகணும்னு கேளு, வாங்கு. இப்போ என்ன சொல்லுவா, அந்த 10,000 ரூபாயை அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து உன் கூட குற்றாலம் போறதுக்கு அதே பால விநாயகத்து கூடயே நான் போய் பாலருவியில குளிப்பேன்லம்பா. எப்படி இவ திட்டம் எனக்கு தெரியாதா? அவங்ககிட்ட வேணாம், அவனை ரிஜெக்ட் பண்ணிடுவான். நான் என்ன சொல்றேன், நான் வாங்கி கொடுத்த கருமணி இருக்குல்ல, வா கொண்டு போய் இப்போ கொடு, கையில கொடு, பண்டாபீஸ்ல போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு வைக்கிறேன். பாலருவியில போய் நல்லா வந்து பகல் பூரா குளிப்போம், ஐந்தருவியில போய் போய் அமைங்கி குளிப்போம், பழைய குற்றாலத்துல போய் படுத்துக்கிட்டே குளிப்போம், மெயின் ஃபால்ஸ்ல போய் மேய்ஞ்சிக்கிட்டே குளிப்போம், புளியருவியில போய் புள்ள பிடிங்கிட்டே குளிப்போம். வா, நான் ரெடி. பணம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாமே. என் குடும்பத்தோட போயிட்டு வந்தேன்னா 6 வருஷம் கழிச்சு போனதுனால எல்லாரும் உதவுனாங்க. நீ 6 மாசத்துக்கு ஒருக்கா, 6 வாரத்துக்கு ஒருக்கா, 6 நாளைக்கு ஒருக்கா குற்றாலம் போகணும். இப்ப எவன் உனக்கு காசு போடுவான்? நான் உனக்கு சவால் விடுறேன். இப்ப இந்த சொடக்கு போட்டு சொல்றேன், எனக்கு போட்டா மாதிரி உனக்கு காசு போட்டு இருந்தாங்க. என்கிட்ட காசு இருக்கு. இப்போ ஆல்ரெடி அவள் அக்கௌண்ட்ல ஒரு பிசா கூட கிடையாது, எல்லாத்தையும் நான் வலிச்சு எடுத்துட்டேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் சில சில்லற செலவுகள், வீட்டுக்கு தேவையான அந்த இது ஃப்ரிட்ஜுக்கும் வாஷிங் மிஷினுக்கும் காசு இல்லைங்கிறதுனால நீ காசு கொடுப்பா, 3ஆம் தேதி இன்னைக்கு தான் அக்கௌண்ட்ல போடணும்னு சொல்லி வாங்கிட்டேன். 10,500 ரூபா 2 இதுக்கு சேர்த்து. அதனால அவகிட்ட இப்போ இருக்கிற அமௌண்ட் 116 ரூபா தான் இருக்கு இருப்பு. இதை வச்சு இவ எப்படி குற்றாலத்துக்கு கிளம்புறா, இல்லை யார் இவளுக்கு காசு போட்டு விட்றாங்கிறத நானும் பார்க்குறேன். அப்போ நான் கேட்பேன்ல, இவ எனக்கு சப்போர்ட் பண்ணவங்கள இவ நாக்க புடுங்குற மாதிரி கேட்டார்ல சில வார்த்தைகள், அதே வார்த்தையை நானும் விடுவேன். சரியா? இதே சுமி கூட போகும்போது நீங்களாம் எங்கம்மா போனீங்க, இப்போ மாத்திரம் இவளுக்கு காசு போட்டு விட்றீங்கன்னு சொல்லி நானும் கேட்பேன். சரியா? இவளுக்கு யாரும் போட மாட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், இவளுக்கு சும்மா 6,70,000 பேர் 50,000 பேர் இருக்காங்கிறது ஒரு பேருக்கு. யாருமே இவளுக்கு சூப்பர் சாட் பண்றாங்களா? இவளுக்கு ஒரு 100 ரூபா. அப்ப இவளை நம்பி யார் காசு போடுவா? இவ செலிபிரிட்டிங்கிறதெல்லாம் வேஸ்ட். உண்மையான செலிபிரிட்டினா இவ காசு வாங்கி காட்டட்டும், யாருக்கிட்டையாவது இவளுக்கு யாராவது காசு போடட்டும், நான் மீசி எடுத்துக்கிறேன். ஒரே ஓப்பன் சேலஞ்சு தான். இப்ப சொல்றேன், இவளுக்கு யாராவது நீ குற்றாலம் போயிட்டு வாக்கா, நாங்க இருக்கோம்க்கா, நீ போயிட்டு வாக்கா, அந்த அவர் மூஞ்சில கரிய பூசுக்கா, அந்த மாமா மூஞ்சில, அந்த அண்ணன் மூஞ்சில கரிய பூசுக்கான்னு சொல்லி யாராவது இவளுக்கு காசை போட்டு குற்றாலத்துக்கு அனுப்பி விட்டுட்டாங்கன்னு மாத்திரம் தெரிஞ்சா, உண்மையிலே சொல்றேன்டா, சவால்டா, மீசை எடுத்துக்கிறதுக்கு நான் ரெடி. முழுக்க மீசையை எடுத்துட்டு தான் குற்றாலத்திலேயே நான் குளிப்பேன். வரமாட்டேலாம் சொல்ல மாட்டேன். காசை போடுறவங்க போடட்டும், இவ கிளம்புறது கிளம்பட்டும். ஆனா கிளம்பும் போதே கார்ல ஏறி உட்காரும் போதே என் மீசையை சிறைச்சிட்டு தான் உட்காருவேன். குற்றாலத்துல குளிக்கும் போது மீசை இல்லாம தான் குளிப்பேன். இதை நான் சவாலாவே எடுத்துக்கிறேன். அது எவனா இருந்தாலும் சரி. இப்போ உடனே வருவேன், வேடன், பரலோகம், ஜப்பான் துறை, சங்கர நாராயணே, இன்னும் சில சகோதரிகள்லாம் வரிசையில் வருவாங்க. என்னை பிடிக்காத சகோதரிகள் வந்து, ஏக்கா நாங்க அது சூர்யாக்கா நாங்க போடுறோக்கா ரூபா, நீ போயிட்டு வாக்கா, அவனை மீசி எடுக்க வைப்போம்க்கா அப்படின்னு சொல்லி என்னை மீசி எடுக்க வைப்பீங்க. அந்த வேலை நடக்கவே நடக்காது. எனக்கு அழகே மீசை தான்.
நான் மீசையும் எடுக்க மாட்டேன், அதுக்கு உண்டான வேலையும் நடக்காது. எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? அதுல உங்களை பத்தினா நான் வந்து பொதுவாக ஏன் சப்போர்ட்டர்ஸ் சொல்லல. அவங்க எப்பயுமே காசு போடுறவங்க. சூர்யாவோட சப்போர்ட்டர்ஸ் சொல்றேன். அவங்க யாருமே 10 காசு இவளுக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க. இவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. பார்த்துருவோமா? சவால் விடுறேன். சேலஞ்சாவே எடுத்துக்கிருவோமா? நாளைக்கு ஒரு நாள் டயம், இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இவளுக்கு பேடிஎம்லயோ ஏடிஎம்லயோ ஒரு 1000 ரூபா வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நான் சொல்ல வேணாம், நானே செஞ்சு காட்டுறேன். குற்றாலத்துக்கு நான் எப்படி வர்றேங்கிறது மாத்திரம் வேடிக்கை பாருங்க. ரைட்டா? இந்த சவாலுக்கு நான் ரெடி. அவ சவாலுக்கு ரெடினா வீடியோ போட்டு சொல்லுங்க. சூர்யா மீடியா அபிஷியல்லையோ இல்ல விழுதுகள்லயோ வீடியோ போட்டு, ஏன் நம்மளை இப்படி கேவலப்படுத்திட்டாருடி இந்த ஆளு, இதுக்காகவே நீங்க எனக்கு செய்யுங்கடின்னு சொல்லி வாங்கி காட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேசுங்க. ரைட்டா? விழுதுகளே, உங்களுக்கு தான் சொல்றேன். வீரவசனம் பேசுற சூர்யாவே, உனக்கு தான் சொல்றேன். சவால் விட்டுட்டேன். சவாலை நிறைவேற்றி காட்டிட்டேன்னா பார்ப்போம். மீசி எடுக்க நான் ரெடி. சவாலுக்கு நீ ரெடியா? வீடியோவில் சொல்லு. ஓகே நட்புகளே, நான் பேசுனது கரெக்டா தப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.